கடகராசி ரொம்ப ரொம்ப தாய் உள்ளம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் இந்த கடகராசி சொல்லாங்க. அதாவது எல்லாத்து மேலேயுமே ஒரு அன்பாக இருக்கக்கூடிய ராசி. அதே நேரத்தில் இவங்க வாழ்க்கையில் அதாவது உடல் நலத்தில் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசியாக அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தில் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும், குடும்பம், வேலை, தொழில், பணம், காதல், திருமணம், ஆரோக்கியம், இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம், உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். கடகராசியோட அதிபதியை பாருங்கள், சந்திரன். அதாவது சந்திரன் ஒருவருடைய மனதை தீர்மானிக்கக்கூடியவர் தான் சந்திர பகவான். அவரே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இவங்க பொறுத்த வரைக்குமே எல்லாத்து மேலேயுமே ஒரு அன்பாக இருப்பாங்க, ஒரு பாசமாக இருப்பாங்க. அதனால் மனம், பாசம், கருணை, குடும்பத்தின் மீது ரொம்ப ஒரு அக்கறை, இது எல்லாமே இந்த ராசிக்காரர்களோட ஒரு முக்கியமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அன்பாக பழகுவாங்க, குடும்பத்தை உயிராக நினைப்பாங்க, மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் எப்பவுமே ஒரு பொறுப்போடு இருப்பாங்க, நம்பிக்கை வைத்தவங்களை ஒருபோதுமே எளிதில் இவங்க கைவிடாத ஒரு குணம் படைத்த ராசி தான் இந்த கடகராசி. கடகராசியாருக்காரோட சிறப்பான குணம் அப்படின்னா, யாருடைய கஷ்டத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனமானது இவங்களுக்கு இருக்குங்க. அதாவது நேர்மை. எப்பவுமே இந்த கடகராசிக்கார் பாருங்க நிறைய நேர்மையாக இருப்பாங்க, நல்ல நிர்வாகத்திறன், சேமிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தின் மீது ஒரு நம்பிக்கை, பெரியவங்க மீது அதிகமாக ஒரு பாசமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய உறவினர்கள் மீதுமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. கடைசி வரை போராடக்கூடிய ஒரு மன வலிமை படைத்த ராசி தான் இந்த கடகராசி. அதே நேரத்தில் இந்த கடகராசியோட சவால்கள் என்ன அப்படின்னா, அதிகமாக யோசிப்பாங்க, சின்ன விஷயத்தையும் கூட மனதில் வைத்து கொள்வது, அனைவரையும் நம்புறது, ஈஸியாக நம்புவாங்க, இவங்கள ஈஸியாக ஏமாற்றிடலாம். அதே மாதிரித்தில் உணர்ச்சி வசப்படுறது, பழைய காயங்களை மறக்காமல் அப்படியே இருப்பாங்க, முடிவு எடுக்க தாமதமாக இவங்களுக்கு. அதே நேரத்தில் இந்த சந்திர பகவான் ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இந்த சந்திர பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுப்பார், வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, கடகராசியோட அதிபதியை சந்திர பகவான். ஜோதிடத்தில் சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனம், உணர்வு, தாய் பாசம், கற்பனை, நிறைவாற்றல், அமைதி, குடும்பத்தோட வாழ்க்கை, இது எல்லாத்தையும் காரணமாக கருதப்படுகிறார். அதனால தான் கடகராசிக்காரர் வாழ்க்கையில் சந்திரனோட தாக்கம் ரொம்ப முக்கியமானதாக பாரம்பரிய ஜோதிடத்தில் கூட சொல்லப்படுது. இந்த கிரகம் அப்படிங்கிறது மனதை ஆளக்கூடிய ஒரு கிரகங்க. அதாவது சந்திரன் உங்களோட மனதை வழிநடத்துவார் அப்படின்னு ஜோதிடம் சொல்லப்படுது. மனநிலை நன்றாக இருந்தால் எந்த ஒரு சவாலையும் கண்டிப்பாக சமாளிக்க முடியும். மனம் எப்போவுமே குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன விஷயமும் பெரிய பிரச்சனையாக நமக்கு தோன்றும். எனவே தான் மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மன அமைதியை பேணுவது கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. குடும்பத்தின் மீது ஒரு பாசத்தை அதிகரிப்பார். அதாவது குடும்பம், தாய், உறவுகள் ஆகியவற்றின் மீது அதிக ஒரு பாசத்தையும் பொறுப்புணர்வையும் உருவாக்குவார். குடும்பத்திற்காக எதையுமே தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது இந்த கடகராசி நேயர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே கற்பனை மற்றும் படைப்பாற்றல், கலை, எழுத்து, இசை, பேச்சு, படைப்பு திறன் போன்றவற்றில் நல்ல ஒரு திறமை வெளிப்படுத்தக்கூடிய ராசி தான். உங்களோட உள்ளுணர்வும் பல நேரங்களில் சரியான முடிவை எடுக்க உதவும். மேலுமே மாற்றங்களை ஏற்க கற்றுத்தருவார். அதாவது சந்திரன் வளர்ப்பிறை தேய்பிறை என மாறுவது போல இவங்களோட வாழ்க்கையிலுமே ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். மகிழ்ச்சியும் சவாலையும் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத நினைவூட்டப்படுது. அதே மாதிரி எதுவுமே ஒரு நிரந்தரம் இல்லது. அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இது கொஞ்சம் நேரம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ரொம்பவே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, சந்திரன் பலவீனமாக இருப்பதா ஜோதிடத்தில் கருதப்படக்கூடிய காலங்களில் மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு பயம் அல்லது கவலை உங்களுக்குள்ள அதிகமாக தோன்றும். அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூதிங்க. அது மாதிரி எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கலாம். சின்ன விஷயங்களையும் மனதில் வைத்து கொள்ளாதீங்க, அது உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனால் எந்த ஒரு முடிவும் ரொம்ப அமைதியாக சிந்தித்து எடுப்பது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சந்திரனோட அருளை பெற என்ன நீங்கள் செய்யலாம் அப்படின்னா, திங்கட்கிழமை நாளில் சிவபெருமானை தொடர்ந்து வழிபடலாம். அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு பிரார்த்தனை செய்யலாம். குறிப்பாக பெற்றோர், அதாவது தாயை மதித்து அன்பாக நடந்து கொள்ளலாம். மன அமைதிக்காக தியானம் செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம், ஜபம் செய்யலாம். இதெல்லாம் ரொம்பவே நல்லது. பிறரிடம் இனிமையாக பேசக்கூடிய அந்த பழக்கத்தை வளர்த்து கொள்ளலாம். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு சந்திர பகவான் உங்களுக்கு அன்பு, பாசம், இரக்கம், கற்பனை, மன வலிமை, இது எல்லாத்தையுமே அரிய வரங்களை அளித்து கொண்டிருப்பார் அப்படின்னு ஜோதிடம் சொல்லப்படுது.
அந்த மாதிரியான பலத்தை எல்லாம் சரியான பாதையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா குடும்பத்துலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, ஒரு சமூகத்திலையும் சரி உயர்ந்த இடத்தை கண்டிப்பாக அடைய முடியும். மனதை வென்றவர் வாழ்க்கையும் வெல்வார். அதனால தான் மன அமைதியை உங்களோட மிகப்பெரிய செல்வமாக மாற்றுங்க. வெற்றியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டைமில் உங்களை வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த ஜூலை மாதத்தில் இந்த கடகராசி நேயர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாத வாக்குவாதத்தையும் தவிர்த்துருங்க. பண விஷயத்துலையுமே அவசரமாக ஏதாவது முடிவெடுப்பீங்களா, அதை தவிர்த்துருங்க. யாருக்கும் கண்மூடித்தனமாக ஜாமீன் நிற்காதீங்க, அதனால் உங்களுக்கு தான் பிரச்சனை. அதே நேரத்தில் ஆவணங்களை சரிபார்த்து கையெழுத்து போடுங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேணாம். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, புதிய பொறுப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலதிகாரிகிட்ட உங்களுக்கு மரியாதை உயரும். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. லாபம் மெதுவாக அதிகரிக்கலாம். கூட்டு தொழிலில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கவனம் தேவை. பணவரவு பொறுத்த வரைக்குமே வருமானம் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். ஆனால் செலவுகளும் கொஞ்சம் இந்த டைமில் அதிகமாக தான் இருக்கும். சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வைத்துக்கோங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. அதுதான் உங்களுடைய வருங்காலத்துக்கு ரொம்பவே நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உறவினர்கிட்ட பேசும்போது மட்டும் பொறுமையாக பேசுகிறது நல்லது. குழந்தைகள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் அசதி, இந்த மாதிரியான விஷயங்கள் தோன்றும். போதுமான தூக்கம் அவசியம். தண்ணீர் அதிகமாக குடிங்க. நடைப்பயிற்சி செய்யுங்க. மன அழுத்தத்தை குறைக்க கண்டிப்பாக தியானம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நேர்மையான உங்களுடைய குணந்தாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தின் மீது அதிக பாசம், கடினமான உழைப்பு, நம்பகத்தன்மை, பொறுப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு வேலையோ செஞ்சாலும் பொறுமையாக செஞ்சாலும் நிதானமாக செஞ்சாலும் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பக்குவமானது இருக்கும். பொறுப்புணர்வு, சேமிக்கக்கூடிய ஒரு திறன், ஆன்மீக சிந்தனை, இது எல்லாமே உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்தது உங்ககிட்ட இருக்க இந்த கடகராசி நேயர்கள்ட்ட இருக்க மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது, தேவையில்லாத ஒரு பயம், ஒரு தயக்கம். ஒரு பொது இடத்துக்கு போனால் கூட யார்கிட்டயோ பேசணும் அப்படின்னா ஒரு தயக்கம் மனநிலை இருக்கிறது. பழைய விஷயங்களை மறக்காமல் அது மனத்துக்குள்ளேயே வச்சுட்டு அவங்களும் டென்ஷன் ஆகிட்டு மற்றவங்களும் டென்ஷன் படுத்திகிட்டு இருக்கிறது. அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறது. கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்க அப்படின்னா நல்லது. மேலுமே உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, கடந்த காலத்தை கண்டிப்பாக நினச்சி வருத்தப்படாதீங்க, அதை விட்டுருங்க. அதே நேரத்தில் உங்களை நீங்களே மதிங்க. முதல்ல நீங்கள் உங்களை மதிச்சிங்களா தான் மற்றவங்க உங்களை மதிப்பாங்க. உடல் நலத்துக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுங்க. தினமுமே புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க. எப்போவுமே நேரத்தை வீணாக்காதீங்க, நேரம் கிடைக்காது. நல்ல நண்பர்களோடு பழகுங்க, அதுதான் உங்களுக்கு வருங்காலத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி எதிர்மறை எண்ணங்களை குறைச்சிக்கோங்க. நம்மளால் முடியாது அப்படின்னு எப்பவுமே நினைக்காதீங்க. நம்மளால் வெற்றியோ தோல்வியோ முடியும் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக துணிஞ்சு செய்யுங்க, அந்த வேலை பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் சேமிப்பை அதிகரிங்க. இறைவன் மீது அதிகமாக நம்பிக்கை வைங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். திங்கட்கிழமை நாளில் நீங்கள் கண்டிப்பாக சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம், அம்மன் வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக சந்திர காயத்ரி மந்திரம் சொல்கிறது ரொம்பவே நல்லது. வெள்ளை நிற மலர்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்சளவு அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறந்தது. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப மென்மையானது. ஆனால் உங்களுடைய உள்ளம் ரொம்பவும் வலிமையானது. நீங்கள் பொறுமையோடனும் உழைச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு தடையும் வெல்ல முடியும். இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்களை செயலாக்கும் ஒரு மாதமாக இருக்க போகிறது. நல்லதை நினைங்க, நல்லதை பேசுங்க, நல்லதே செய்யுங்க. உங்களோட முயற்சி இறைவன் நிச்சயம் நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு நம்புங்க. மேலுமே உங்களுடைய மனம் நம்பினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். தோல்வி அப்படிங்கிறது முடிவு கிடையாது, அது ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே நேரத்தில் பொறுமை உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. அது எப்போவுமே மறந்துடாதீங்க. இன்று செய்த முயற்சி நாளைய வெற்றியாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை வைங்க. உங்களை யாருடனும் நீங்கள் ஒப்பிடாதீங்க. அதே மாதிரி
நம்ம இப்படி தான் இருப்போம், என் கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் இருங்க. அடுத்தவங்கள மாதிரி நம்ம வாழணுன்னா அதுக்கு அவங்களே இருக்காங்க, நம்ம எதுக்கு? நல்ல எண்ணங்களை நல்ல பலன்களை கண்டிப்பாக ஈர்க்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சதான் நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் ஒழுங்க, உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். இறைவனை நம்புங்க, உங்களையும் நம்புங்க. இது ரொம்ப சிறந்தது. யாரையுமே நம்பாதீங்க. யார் பின்னாடி அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக யாருமே நமக்கு நம்ம நினைக்கிற நேரத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம நம்பினவங்களே கைவிடுறதுக்கான ஒரு காலகட்டம் தான் இந்த நேரம். விடாமுயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி தானாக உங்களை தேடி வரும். உங்களோட சிறந்த காலம் இன்னும் வரப்போகிறது அப்படின்னு நினச்சிக்கோங்க. என்ன கடகராசி நேர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயங்கள்லாம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ. தேங்க்யூ.